கிளாந்தான் எக்ஸ்பெடிஷன் 1008 சாயில் ப்ராஜெக்ட் டே நம்பர் 2. இன்றைக்கி தாக்கோ எஸ்டேட் சொல்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு நதியை கடந்து தான் போகணும், அதுவும் ஒரு போட் வழியாக. ஸோ இன்றைக்கி இந்த அண்ணன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார், அந்த அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சிடும். இப்போது கிளாந்தான் ஏரியாவில் நான் தக்கோ எஸ்டேட்டுக்கு போக போகிறோம். இந்த தக்கோ எஸ்டேட் வந்து அதோட டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த ஃபேரியில் தான் ஏறணும். ஃபேரியிலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 5 வெள்ளி வாங்குவாங்க. per person காடியில் இருக்கிறவங்களுக்கு 1 வெள்ளி வாங்குவாங்க. ஸோ இது வந்து மணல் எடுக்கிற குவாரியோட ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இது டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணலை. ஸோ பொதுவாக இருக்கிற பொதுமக்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா மணல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பல இந்தியர்கள் நிறைய பேர் குடும்பத்தோடு இருக்காங்க கேள்வி. அதே நேரத்தில் இங்கே ஒரு 3 கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கோவில் இருக்குது நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். இது கிளாந்தானோட எக்ஸ்பெடிஷன். தாக்கோ எஸ்டேட் அடையிறதுக்கு ஒரு அண்ணன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தோம். அவர் சொன்ன பிரகாரம் படி இறங்கின இடத்துலேருந்தே தாக்கோ எஸ்டேட்டுக்கு ஒரு 15 to 23 கிலோமீட்டர் பிடிக்கும். ஏறத்தால ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஜேர்னி தான். அதே நேரத்தில் எல்லாமே வந்து செம்மண் ரோடாக தான் இருந்துச்சு. போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கித்தா தோப்பாக தான் இருந்துச்சு. இதை பாமர மக்கள் முன்ன உள்ள மக்களை டிவிஷன் பை டிவிஷனாக பிரித்து அங்கே வாழ வச்சு அங்கேயும் கோயில்களை உருவாக்கி அங்கேயும் வழி நடத்திட்டு வந்திருக்காங்க. அப்போலாம் கட்டப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த இடத்துல பார்க்க முடிச்சு. கோவிலும் சரி, அதே நேரத்தில் ஆலயமும் சரி. இந்த இடத்துல பார்த்தோமா ஒரே ஒரு தமிழ் பள்ளி, அதுக்கு முன்னாடி தாக்கோ எஸ்டேட் தமிழ் பள்ளின்னு இருந்துச்சு. இப்போதைக்கு ஒரு மலாய் பள்ளியாக மாற்றிட்டாங்க. காரணம் மக்கள் யாருமே இல்லை. அப்போது உள்ளுக்கு போய் பார்த்தா இங்கே ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த கிரவுண்ட் தான் வந்து இந்த மக்கள் வாழ்ந்த ஒரு அடையாளம். பிறகு இங்கே ஒரு அம்மன் ஆலயமும் இருந்துச்சு. இந்த அம்மன் ஆலயத்துக்கு வரும்போது ஊர் விட்டு ஊர் கடந்து இருக்கிற ஒரு அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் பெறும்போது அவ்வளோ பாக்கியமாக தான் இருந்துச்சு. இந்த வேளையில் இந்த கோவில் நிர்வாகத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சேன். இந்த அம்மனுக்கு வந்து ஏறத்தால ஒரு 120 வயசு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மனோட ஒரு பொடி மண் எடுக்கும் போது இந்த அம்பாள் கேட்குற ஒரே கோரிக்கை என்னன்னா, இந்த ஊரை சேர்ந்த மக்கள்லாம் மீண்டும் ஒரு நாள் ஒன்று கூடி பூஜை செஞ்சு பொங்க வச்சு திருவிழா எடுக்கணும், அதில் அவங்க மகிழணும்னு கேட்டுக்கிறாங்க. அதனால் இந்த பதிவை பார்க்குற இந்த ஊர் மக்கள்லாம் கண்டிப்பாக அவங்க ஆத்தால பக்கம் ஒரு நாள் வாங்க, அவங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அவங்களோட சோகம் என்னால் உணர முடியுது. உங்களுக்கும் உணர்ந்தால் கண்டிப்பாக நீங்களும் வருவீங்க. இந்த வேளையில் இந்த ஒரு பொடி மண்ணை கொடுத்த கோவில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அன்னை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் அடிவாசலில் இன்னொரு ஆலயம் இருக்குது, தண்டுமாரியம்மன் ஆலயம். இந்த தண்டுமாரியம்மனுக்குன்னு தனியாக ஒரு வழக்கு இருக்குது, ஒரு விசேஷம் இருக்குது, ஒரு விழா இருக்குது. இது வெறும் கிளாந்தான் மக்கள் மட்டுமே புரிஞ்சுக்கிறதும் கலந்துக்கிறதும் செய்யக்கூடிய ஒரு விழா. இது காலங்காலமாக அவங்க பாட்டன் முப்பாட்டன் கொண்டு வந்த வழக்கை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பு செய்கிற மாரி நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் கூட வருவாங்க, பஸ்ஸு பிடிச்சி கூட வந்துட்டு விசேஷத்தில் கலந்துட்டு தான் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேளையில் ஒரு பொடி மண்ணை கொடுத்த தண்டுமாரியம்மன் ஆலயத்தின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நீங்கள் விட்னஸ் பண்ண போகிறது மிக அற்புதமான ஒரு ஆலயம் சொல்லணும். சாதாரண மக்கள் என்னன்னா கூட இந்த இடத்துக்கு வர முடியாது. காரணம், நம்ம தாக்கோ எஸ்டேட்லேருந்து இந்த ஒரு ஆலயத்துக்கு வரத்துக்கு ஏறத்தாழ ஒரு 25 to 30 நிமிஷம் பிடிக்குது. அதுவும் இந்த மணல் பாதையில் வெறும் 4x4 மட்டும்தான் ஏறக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்குது. ரொம்ப கல்லும் முள்ளும் கடினமும். ஸோ இந்த வேளையில் இந்த அண்ணன்கிட்ட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவர் வந்து எஃபர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து அந்த ஆலயத்தை காட்டுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தார். இந்த ஆலயத்தோட பேர் முருகன், ஆனால் மருகன் டெம்பிள்னு வச்சுருக்காங்க. உச்சி மலை முருகன் சொல்கிற இந்த ஒரு ஆலயத்தை இப்போ நீங்கள் காண்றீங்க. கிளாந்தானோட மிக உயரமான மலையில் இந்த முருகரை வந்து அமைச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஆலயத்தை திறந்து பூஜை செஞ்சு மக்கள்லாம் வழிபடுவாங்க. இந்த முருகருக்கு ஏற்ற மாரி எல்லா பூஜைகளும் நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மதுரை மலையில் பழனி மலையில் இருக்கிற முருகர் மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு முருகர் இருக்கார், இங்கேயும் வழிபட்டுருக்காங்களே. இந்த முருகரை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக தாக்கோ எஸ்டேட்டில் இருக்கிற நபர்கள்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கே பழமையான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. இந்த இடத்துலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்த கோயில் நிர்வாகத்துக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த தைப்பூசத்துக்கு நீங்கள் வரணும், அவரை காணணும், தரிசிக்கணும் கேட்டுக்கிறேன். உச்சிமலை முருகனுக்கு அரோகரா.